ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒரு நாயகமாய் உலகுக்கு வானோர் இருநாட்டிலேறி உயிக்கும் இன்பம் திறமாக மண்ணுயர் போகம் தீது மால் அடிமையே இனிதாம் பண்ணி இவை மாறன் உரைப்பால். ஒரு நாயகமாய் உலகுக்கு, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே நாயகனாகவும் ஓர் தலைவனாகவும் ஏக சத்ராதிபதியாக ஒரே குடைக்கீழ் ஆளக்கூடிய அந்த இனிமை, அந்த போகம் அது நிரந்தரம் அன்று. வானோர் இருநாட்டிலேறி உயிக்கும் இன்பம் திறமாக, அந்த சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று அங்கே அனுபவிக்கக்கூடிய அந்த போகம், அந்த இன்ப நுகர்ச்சி அதுவும் நிரந்தரம் அன்று. அப்ப அந்த இகலோகத்திலே இகலோக ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெற்று இவ்வுலகிலே எல்லா சம்பத்துகளையும் பெற்று இரு அனுபவிக்கக்கூடிய அந்த போகமும் நிரந்தரம் அன்று. சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று போகத்துக்கென்றே சரீரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே அனுபவிக்கக்கூடிய அந்த சுகமும் நிரந்தரம் அன்று. ஒருவேளை ஆத்ம அனுபவம், கைவல்ய அனுபவம் நிரந்தரமாக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே, அப்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டு பகவத் விஷயத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த கைவல்ய அனுபவம் நிரந்தரமாக இருந்தாலும் அது சிற்றின்பமாக இருக்கிறது. பகவத் விஷயத்திலே எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அந்த பணிவிடை, அந்த பகவத் கைங்கரியம் அதுவே பேரின்பமாக இருக்கிறது. மண்ணுயிர் போகம் தீது மால் அடிமையே இனிதாம் பண்ணி இவை மாறன் உரைப்பால். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா மகிழ்ச்சியை காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த போகம், அந்த இனிமை இருக்கே, அதுதான் நிரந்தரமானது. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு, இந்த ஆத்மாவுடைய தன்மைக்கும் இயல்பிற்கும் வடிவத்திற்கும் சேர்ந்தாற் போலே இருக்கிறது. அதைத்தான் நிரந்தரமான வஸ்து கைங்கரியம்தான் நித்தியம் என்று ஒரு நாயகம் 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி ஸ்ரீமன் நாராயண சரணௌ அந்த திருவடியிலே செய்யக்கூடிய கைங்கரியத்தை அற்புதமாக காட்டுகிறார் ஸ்ரீ நம்மாழ்வார். அந்த பதிகத்துக்கு இந்த நூற்றந்தாதி பாசுரம். இதிலே அந்த எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு அதை மாறன் உரைத்த முறையிலே விஷதவாக் சிகாமணிகளான ஸ்ரீ மணவாள மாமணிகளுடைய திருவாக்கிலே வந்த அற்புதமான திருவாய்மொழி நூற்றந்தாதி 31வது பாசுரம் இன்றைய நன்னாளிலே நமக்கு ஒரு இறை அனுபவத்தை கொடுத்து இனிமையை தெரிவிக்கிற பாசுரமாக இது அமைந்துள்ளது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.